ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை முடித்த பின்பு துவா செய்த பிறகு கைகளை முகத்தில் தடவ வேண்டுமா? இன்றும் நம்மில் பலர் தொழுத பின்பு அல்லது துவா செய்த பின்பு இரு கைகளையும் முகத்தில் தடவி கொள்வார்கள். இது பெரும்பாலான ஊர்களில் நடைமுறையில் உள்ளது. ஆனால் இவ்வாற்று கைகளில் முகத்தில் தடவி கொள்வதற்கு சஹீஹான எந்த ஆதாரமும் கிடையாது. இதை நாம் இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, தொழுத பின்பு முகத்தில் கைகளை தடவுதல். 2, துவா செய்த பின்பு கைகளை முகத்தில் தடவுதல். தொழுத பின்பு கைகளை முகத்தில் தடவுதல் பொறுத்தவரை இது மார்க்கம் கூறாத செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை தொழுகையில் சலாம் கொடுத்த பின்பு திக்ர் செய்வது தான். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையாகும். தொழுத பின்பு முகத்தில் கைகளால் தடவுவது பொறுத்தவரை இது பித்அத்தான செயலாகும். இதற்கு எந்தவித ஹதீஸும் கிடையாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி, சஹாபாக்கள் வாழ்ந்த காலத்திலும் சரி இவ்வாறு செயல் இருந்தது கிடையாது. தொழுகைக்கு பின்பு முகத்தில் கைகளை தடவி கொள்வது மக்களே உருவாக்கி கொண்ட ஒரு அறியாமை செயலாகும். இவ்வாறு நாம் செய்யக்கூடாது. துவா செய்த பின்பு முகத்தில் கைகளால் தடவுதல். துவா செய்வது பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி பல சந்தர்ப்பங்களில் துவா செய்துள்ளார்கள். ஆனால் துவா செய்து முடித்த பின்பு முகத்தை கைகளால் தடவினார்கள் என்பதற்கு சஹீஹான எந்த ஆதாரமும் கிடையாது. திருமதி 3386 மற்றும் அபுதாவுத் 1492 ஆகிய ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த பின்பு முகத்தை கைகளால் தடவுவார்கள் என்று ஹதீஸ் வந்துள்ளது. ஆனால் இது மிகவும் பலகீனமான ஹதீஸாகும். இந்த ஹதீஸை அஹ்மத் இப்னு அன்ஃபால் ரலி, இஸ்லாம் இப்னு தைமியா ரலி ஆகிய ஹதீஸ்களை இமாம்கள் பலகீனமான ஹதீஸ், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். மேலும் இமாம் புகாரி ரலி அவர்கள் இந்த ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, நிராகரிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் கைகளை உயர்த்தி துவா செய்ததாக சஹீஹான பல ஹதீஸ்கள் வந்துள்ளது. ஆனால் எந்த இடத்திலும் துவா செய்த பின்பு முகத்தில் கைகளை தடவினார்கள் என்று எந்த ஒரு செய்தியும் இடம்பெறவில்லை. துவா செய்த பின்பு அல்லது தொழுகை முடித்த பின்பு முகத்தை கைகளால் தடவுவதற்கு ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. சஹீஹான ஆதாரம் இல்லை என்றால் ஒரு அமலை நாம் செய்யவும் கூடாது. நாம் துவா செய்த பின்பு கைகளை கீழே விட்டுவிட வேண்டும். வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இன்னும் சிலர் தொழுகை முடித்த பின்பு திக்ர் அல்லது சூறாக்கள் ஓதி கைவிரல்களில் ஊதி அதை கண்களில் தடவி கொள்வார்கள். இன்னும் சிலர் நெஞ்சு அல்லது தலைப்பகுதியில் கைகளை வைத்து திக்ர் அல்லது துவா செய்வார்கள். இவை எல்லாம் அறியாமை செயலாகும். இதற்கு சஹீஹான எந்த ஆதாரமும் கிடையாது. இது சூபியர்களின் வழிமுறையாகும். இது அல்லாமல் இன்னும் சிலர் திக்ர் செய்த பின்பு கைகளை முகத்தில் தடவி கொள்ளுதல், அல் குர்ஆன் ஓதினால் அதை எடுத்து கண்களில் வைத்து கொள்வது அல்லது கைகளை முகத்தில் தடவி கொள்வது போன்ற சொல்களை பலர் செய்வார்கள். ஆனால் இவ்வாறு செய்வதற்கு சஹீஹான ஹதீஸ் ஏன் ஒரு பலகீனமான ஹதீஸ் கூடாது கிடையாது. இது மக்களை உருவாக்கி கொண்ட அறியாமை செயலாகும். இந்த மாதிரி பித்அத்தான செயல்களை செய்யாமல் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.